نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் எம்மை படைத்தாளுகின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். அவரை போற்றி புகழ்ந்து அவரை துதித்தவராக அவரது சலவாத்தும் சலாமும் நமது தலைவரும் இறுதி இறை வழிகாட்டியுமாகிய சத்திய இஸ்லாத்தில் ஒரு மூமின் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முழுமையான வழிகாட்டியாக திகழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியில் பயணித்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தாபியூங்கள் இறுதி நாள் வரையும் தூய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற எல்லா முஃமின்கள் மீதும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகிலே வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனும் அவன் இறுதியில் வெற்றி பெற வேண்டுமாயின் அவனுடைய வாழ்க்கையில் வஹீயினுடைய வழிகாட்டலை அவன் பின்பற்றி வாழ்வது மிக அவசியமாகும். அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றுகின்ற அந்த கனப்பொழுதில் அவர்களுக்கு அறிவுரையாக அல்லாஹ் சொன்னான்: என்னிடமிருந்து நேர் வழி வரும். எனது நேர் வழியை யார் பின்பற்றுவாரோ ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டியதில்லை, அவர்கள் கவலைப்பட வேண்டியதும் கிடையாது. வல்லதீன கஃபரு வகஸபு பிஆயாத்தினா, யார் நிராகரித்து எங்களுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிப்பார்களோ உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், என்றென்றும் அதில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். வஹீயின் மூலம் மாத்திரம்தான் நாங்கள் வெற்றி பெறலாம் என்ற யதார்த்தத்தை மனிதனை உலகுக்கு அனுப்புகிற பொழுதே அல்லாஹு தஆலா அறிவுரையாக சொல்லி அனுப்பினான். எனவே நாம் ஒவ்வொருவரும் வஹீயின் வழிகாட்டலில் வாழ வேண்டும். எங்களுடைய மரண வேளையில் நாங்கள் மோமீன்களாக இருக்கும் நிலையில், உண்மையான இறையச்சமுடையவர்களாக இருக்கும் நிலையில் மரணிப்போமாக இருந்தால் அப்பொழுதுதான் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை யதார்த்தமாக ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சி அவனை பயந்து நடக்க வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கும் உங்களுக்கும் நல்லுரை பகர்கின்றேன். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு முழுமையாக நானும் நீங்களும் கட்டுப்பட்டு நடப்போமாக. அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹு தஆலா இறுதி சமுதாயமாகிய எங்களை பொறுத்தவரை நாங்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காகவும் ஒரு அற்புதமான வழிகாட்டலை அல்லாஹ் எமக்காக விட்டு வைத்திருக்கின்றான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரத்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தின் பைலா லைலுஹா கனஹாரிஹா. இரவு கூட பகல் போன்று பிரகாசமாக இலங்கக்கூடிய ஒரு பிரகாசமான வழியில் உங்களை நான் விட்டு செல்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்ப அந்திம காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்துக்கு நான் உங்களை வழி தெரியாமல் தட்டு தடுமாறக்கூடிய நிலையில் விட்டு செல்லவில்லை, ஒரு பிரகாசமான பாதையில் விட்டு செல்கின்றேன். அந்த பாதையில் இருந்து ஒருவன் வழி தவறுவானே ஆனால் அவன் அழிந்து நாசமாகி விடுவான். அப்படிப்பட்ட பிரகாசமான பாதை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அந்த பிரகாசமான பாதை தான் அல் குர்ஆன் வஅல்துரதி, என்னுடைய சுன்னா. இன்னொரு அல் குர்ஆன் கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி, அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய நடைமுறையும் என்று சொன்னார்கள். இப்படி பல இடங்களில் பலவிதமாக குர்ஆனையும் சுன்னாவையுமே நான் உங்களுக்கு வழிகாட்டியாக விட்டு சென்றிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த குர்ஆன் சுன்னாவை கடைபிடிக்கும் காலமெல்லாம் ஒரு மூமின் நேர்வழியில் நிலைத்திருப்பான் என்பதை சொல்லும் பொழுது மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, நீங்கள் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கடைபிடிக்கும் காலமெல்லாம் லன் தலில்லு, ஒரு பொழுதும் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தியை சொல்வதற்கு நபி அவர்கள் பயன்படுத்திய அந்த அரபு இலக்கண வாசகங்களை எடுத்துக்கொண்டால் லன் என்ற அடிப்படை ஒரு சொல்லை கொண்டு நபி செய்யப்படக்கூடிய அந்த வினை சொல்லை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒரு பொழுதும் நடக்காது என்பதை சுட்டி காட்டுவதற்காக ஒரு அழுத்தமாக உறுதியாக சொல்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொற்பிரயோகம், உபாயமாகும். அவலன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, இத குர்ஆனையும் சுன்னாவையும் நீங்கள் பற்றி கொள்ளும் காலமெல்லாம், அதை உறுதியாக கடைபிடிக்கும் காலமெல்லாம் ஒரு பொழுதும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார். ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது, ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் விமோசனம் என்பது, எழுச்சி என்பது, அது குர்ஆன் சுன்னாவை அவன் மிக உறுதியாக பற்றி கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரினுடைய இந்த அறிவுரை நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதை மக்கா காபிர்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மக்காவில் இருந்த அந்த குறைஷி காபிர்களாக இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த தஅவா பணியினால் கவரப்பட்டு இஸ்லாத்தில் இணைந்து கொள்கிறார்கள். அப்படி இணைந்து கொண்ட அந்த நபித்தோழர்களை நீங்கள் இணைந்து கொண்ட மார்க்கத்தில் பற்றுறுதியோடு இருந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது வஅ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கலாமை வேதத்தை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். இது நேரடியாக எங்களுக்கு அல்ல, எங்களுடைய முன்னோர்களான சஹாபாக்கள், எங்களுடைய மூதாதையர்களான சலபுகள், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன அறிவுரையாகும். அந்த அறிவுரையின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய கொள்கை அகீதா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருந்தது. அவருடைய அஹ்லாக் பண்பாடுகள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருந்தன. அவர்களுடைய இபாதத் வணக்க வழிபாடுகள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் இருந்தது. அவர்களுடைய முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்கள், முஆஷராத் குடும்ப வாழ்க்கை, இப்படி ஒரு மனித வாழ்வில் சம்பந்தப்படுகின்ற எல்லா துறைகளிலும் அவர்கள் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கடைபிடித்து தங்களை திருத்திக் கொண்டு வாழ்ந்த காரணத்தினால் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்கின்ற நற்சான்றிதழை அல்லாஹ் வழங்கினான். இந்த நபித்தோழர்களை பயிற்றுவிக்கிற சந்தர்ப்பத்தில் குர்ஆனை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தார்கள் என்பதையும் அல்லாஹ் நினைவுறுத்துகின்றான். ஏன்னா எங்களுடைய எப்பொழுதும் தான் ஒரு மூமின் நேர்வழி பெற வேண்டுமாக இருந்தால் அவனை பற்றிய மதிப்பீடு அவனிடம் இருக்க வேண்டும். நான் யார், நான் எப்படி பிறந்தவன், எப்படி வளர்ந்தவன், என்னுடைய பலகீனங்கள் என்ன,
என்பதை அறியும் பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த வல்லமை எங்களுக்கு புரியும், அல்லாஹ்வினுடைய மகத்துவம் புரியும். இந்த தீனுல் இஸ்லாமில் சொல்லக்கூடிய நேர்வழி இருக்கிறதே எவ்வளவு பிரதானமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்வோம். இல்லை என்றால் கர்வம் என்பது எங்களை இஸ்லாத்தை விட்டு வெகு தூரம் விலகச் செல்லிவிடும், எங்களை வழிகாட்டிலே அது அப்படியோ ஆற்றிவிடும். அதனால்தான் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு சொல்கிறான், இப்பொழுது நீங்கள் முஸ்லிம்களாக கண்ணியமாக இருக்கிறீர்கள், ஆனால் எப்படி இருந்தீர்கள்? வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஅதாஅ, நீங்கள் பகைவர்களாக விரோதிகளாக இருந்த நாளை நினைத்து பாருங்கள். அப்பொழுது அல்லாஹு தஆலா உங்களுக்கு அவருடைய அருளை சொரிந்தான். அந்த அருள் என்ன? நிஅமத்துல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மார்க்கம். நிஅமத்துல் குர்ஆன், குர்ஆன் என்ற அருட்படை. நிஅமத்து சுன்னா, குர்ஆனுக்கு வியாக்கியானமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகள் என்கின்ற நிஅமத். இந்த அருட்கொடைகளை உங்கள் மீது அல்லாஹ் சொரிந்ததும் அதன் மூலம் உங்களுடைய உள்ளங்கள் மென்பட்ட உள்ளங்களாக மாறியது. வன்மமான கல் நெஞ்சங்களாக இருந்த உங்களுடைய உள்ளங்கள், தங்களுடைய சுற்றுச்சூழலிலே வாழ்ந்த அன்பர்கள், நண்பர்கள், அயலவர்கள், உறவினர்கள் என்று கூட பார்க்காமல் கொலை செய்து கொண்டு, கொள்ளை அடித்துக் கொண்டு, வன்மம் தீர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் மூலம் ஏற்படுத்தினான். அது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நிஅமத். அதை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா நல்லிணக்கத்தை, நட்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் இஹ்வானன், சகோதரர்களாக நீங்கள் மாறினீர்கள். அவர் சாதாரணமாக அந்த இஸ்லாமிய சகோதரத்துவம் ஏற்படவில்லை, அது குர்ஆனால் ஏற்பட்டது, அது சுன்னாவினால் ஏற்பட்டது. அவ குர்ஆன் என்பதும் சுன்னா என்பதும் வஹ்யும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறை செய்திகள். அல்லாஹ்வுடைய வஹி என்பது எவ்வளவு பெரிய பிரகாசம் என்பதை பாருங்கள். இந்த ஒளியால், இந்த பிரகாசத்தினால் உங்களுடைய வாழ்வு வளம் பெற்றது. நீங்கள் வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நரகினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஷஃபா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஅன்கதகும் மின்ஹா, அதிலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப இந்த ஜாஹிலியா கால குஃப்ருடைய வாழ்க்கை முறை என்பது எவ்வளவு மோசமானது என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அந்த மோசமான வாழ்க்கையில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். உங்கள் இஸ்லாம் என்ற பிரகாசத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, திருப்பத்தை, ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினான். நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டீர்கள், நீங்கள் நேர்வழி பெற்றீர்கள், நீங்கள் இறை தூதரின் நண்பர்களாக, சஹாபாக்கள் என்ற அந்த சிறப்பு பெயருக்கு சொந்தக்காரர்களாக மாறினீர்கள். அதை மறந்து விடாதீர்கள். எனவே குர்ஆனை இன்னும் இன்னும் உறுதியாக, பலமாக, கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். வக்தஸிமு என்பதனுடைய அர்த்தம் அதுதான். எனவே நாங்கள் நேர்வழி பெற வேண்டுமாயினும், நேர்வழியில் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தாலும், எங்களுடைய அந்த இறுதி வினாடியில் உயிர் கைப்பற்றப்படுகிற பொழுது ஒரு உண்மையான இறையச்சத்தோடு அல்லாஹ்வை முழுமையாக விசுவாசம் கொண்ட நிலையில் இந்த உலகை விட்டு பிரிவதாயிரும் நாங்கள் குர்ஆன் சுன்னாவை எவ்வளவு சூரம் ஒரு பற்றுறுதியோடு பற்றி கொள்கிறோமோ அந்த பற்றுறுதியில்தான் எங்களுடைய ஈமானினுடைய உயிர் மூச்சு தங்கி இருக்கிறது. தக்வாவினுடைய ஹகீகத், யதார்த்தம் அதன் மூலம்தான் நிறுக்கப்படவிருக்கிறது. எனவே அன்பின் சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாங்கள் இழக்க முடியாத மிகப்பெரிய பொக்கிஷமாகிய குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களுடைய இறையச்சத்தை நாங்கள் போஷித்துக் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை எனக்கும் உங்களுக்கும் நான் நினைவூட்டுகிறேன். கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எப்படி அரவணைக்கப்பட்டது, எப்படி பாதுகாக்கப்பட்டது, குர்ஆன் மீதுள்ள அந்த ஈர்ப்பு என்பதும்
மக்களுடனான தொடர்பு என்பது எப்படி இருந்தது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்க்கும் பொழுது குர்ஆன் என்பது வாழ்க்கையாக இருந்தது என்று நாங்கள் சொல்லலாம். குர்ஆன் என்பது ஓதலாக இருந்தது, குர்ஆன் என்பது எழுத்துருவில் இருந்தது என்பது மறுமை நாளினுடைய அடையாளமாகத்தான் சொல்லப்பட்டது. ஆனால் சஹாபாக்களுடைய நடைமுறைகளை பொறுத்தவரை அது குர்ஆனாகவே இருந்தது என்பதுதான் உண்மையாகும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், லா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்மு வலா யப்கா மினல் இஸ்லாமி இல்லா இஸ்மு. இஸ்லாம் என்பது பேரளவில் இருக்கும், குர்ஆன் என்பது எழுத்துருவில் மாத்திரம்தான் இருக்கும். வாழ்க்கையில் இஸ்லாமும் இருக்காது, குர்ஆனும் இருக்காது என்று சொன்னார்கள். அது மறுமை நாளினுடைய அடையாளமாகும். எங்களுடைய சலபுகளான சஹாபாக்களினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ்வினுடைய மதரசாவிலே கல்வி பயின்ற சஹாபாக்கள் அல் குர்ஆனை கற்று அதன்படி நடந்தார்கள். கற்றுக்கொண்டதும் அதை நடைமுறைப்படுத்தினார்கள், அதை மக்கள் மத்தியிலே தாவா செய்தார்கள். இந்த வாழ்க்கை தான் நெடுகிலும் இருந்து வந்தது. அல் குர்ஆன் என்பது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதே வேளை அது தத்பீக்கிய நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கவனமாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் குர்ஆனுடைய அறிவு என்பது, இல்மி என்பது அது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. இப்ப எங்களுடைய நடைமுறை பொறுத்தவரையில் நாங்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளாததனால், வஹ்யினுடைய மகத்துவத்தை சரியாக உணர்ந்து கொள்ளாததனால் குர்ஆனை பற்றிய மகத்துவம் எங்கள் உள்ளங்களில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனுடைய இல்மினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. வஹ்யினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டால் வயது வித்தியாசங்கள் இல்லாமல் அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு மக்கள் முன்றியடித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று பல நாடுகளில், எமது நாட்டில் கூட பலரை நாம் பார்க்கிறோம். வயது போய்விட்டது என்பதற்காக வேண்டிய குர்ஆனை படிக்கக்கூடாது என்ற அர்த்தம் கிடையாது. அல் குர்ஆனுடைய இல்மி என்பது அல்லாஹ் வழங்கக்கூடிய செல்வங்களில் ஆகப்பெரிய செல்வமாகும். அதை அல்லாஹ் குர்ஆனை எப்படி சொல்கிறான், நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டால் குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வது, குர்ஆனுடைய அர்த்தங்களை படிப்பது, குர்ஆனுடைய விரிவுரைகளை படிப்பது, அதனோடு தொடர்பான மசாயில்களை படிப்பது என்பது இந்த உலகத்திலே அல்லாஹ் எமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அது நாங்கள் நேர்வழி பெறுகிறோம் என்பதற்கும், அல்லாஹ் எங்கள் மீது நேர்வழியை நாடிவிட்டான் என்பதற்குமான ஒரு ஆதாரமாகவும் அது அமையும் என்பதிலும் சந்தேகமில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்கிறான், யுக்தில் ஹிக்மத மன் யஷா. குர்ஆனுடைய அறிவை அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுக்கிறான். ஹிக்மா என்றால் ஞானம். அது சொல்வார்கள் இல்முல் குர்ஆன், ஃபஹ்முல் குர்ஆன். குர்ஆனை விளங்குவது, குர்ஆனுடைய அறிவை கற்றுக்கொள்வது, அது இம்மா திலாவத்தன் வ இம்மா திராயத்தன். அது ஓத கற்றுக்கொள்வதாகவும் இருக்கலாம், அல்லது குர்ஆன் சொல்லக்கூடிய ஹலால் ஹராம், குர்ஆன் சொல்லக்கூடிய ஹுதூதுகள், குர்ஆன் சொல்லக்கூடிய அஹ்காம்கள், ஷரியாவுடைய சட்டங்கள், அஹ்லாக் சம்பந்தமான விடயங்கள், பொருளாதார விடயங்கள், எவ்வளவு விஷயங்களை குர்ஆன் சொல்கிறது, அவைகளை படிப்பதாக இருக்கலாம். இதெல்லாம் குர்ஆனுடைய உலூம்கள், அறிவுகளாகும், கல்விகள். இது எல்லாவற்றையும் தான் அல்லாஹ் ஹிக்மா என்று சொல்கிறான். இந்த ஞானத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது. எப்படி நேரு வழியை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்கிறானோ, அதே போலதான் குர்ஆனுடைய அறிவை தான் விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா வமன் யுத்தல் ஹிக்மா ஃபகத் ஊத்திய கைரன் கசீரா. யாருக்கு இந்த குர்ஆனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டதோ அவர் அதிக நலவு கொடுக்கப்பட்டு விட்டார் என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆனுடைய ஞானம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபகது ஊத்திய என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அவர் அதிகமான நலவுகள் வழங்கப்பட்டு விட்டார் என்று மிக உறுதியாக அழுத்தமாக, இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குர்ஆனுடைய ஞானம் எனக்கு கிடைத்து விட்டது என்றால் நான் மிகப்பெரிய பாக்கியசாலி என்பதை அல்லாஹ்வே உறுதியாக சொல்லிவிட்டான். ஆனால் வமா யذكر இல்லா உலுல் அல்பாப், இதை அறிவுடையவர்களை தவிர வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அறிவுடையவர்கள் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுடையவர்கள் அகப்பார்வையுடையவர்கள்.
அந்த கல்வி ஞானத்தோடு இருப்பவர்களுக்குத்தான் இதன் மகத்துவம் புரியும், இந்த உண்மைகள் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வஹீனுடைய இல்மை கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இதை நபி அவர்கள் நேரடியாக சொல்லும் போது எப்படி சொன்னார்கள்? ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹ். குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களிலே ஆக சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப குர்ஆனை அவர் கற்றுக்கொள்வார், அதை பிறருக்கும் அவர் கற்றுக் கொடுப்பார். இப்படி தான் கற்றுக்கொள்வதும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதுமாக எவர் இருக்கிறாரோ அவரை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் யாரும் உங்களில் இருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்து குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். அதை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய தோழர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். தாபிஈங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தாபிஈங்களுக்கு தாபிஈங்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படியே காலாகாலமாக குர்ஆனை ஓதி அதை அறிந்து அதை கற்றுக் கொடுக்கிற மரபு என்பது இன்று வரையும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு சிறப்பான ஒரு அமலாக இந்த தலீமுல் குர்ஆன் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த காலகட்டங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குர்ஆன் என்றால் முக்கியத்துவம் கிடையாது, அதற்காக செலவழிப்பதில் உலோபித்தனம், அதற்காக நேரம் ஒதுக்குவதில் உலோபித்தனம், அதற்காக நாங்கள் கவனம் எடுப்பதிலே எங்களுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றியும் குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றியும் சரியான தெளிவில்லாமலும் அது பற்றிய ஒரு உவப்பும் விருப்பம் இல்லாமலும் நாம் இருக்கிறோம். அதனால்தான் அதனுடைய மகத்துவம் புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆனுடைய இல்மினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்திருந்தால் இந்த அளவு சூற ஒரு மெத்தன போக்கு எங்களிடம் இருக்காது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக எதையும் இழப்பதற்கு நாம் தயாராகி இருப்போம். அல் குர்ஆனை படிப்பதற்காக எதனையும் விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருப்போம். எங்களுடைய கால நேரங்களை நாங்கள் நிச்சயமாக ஒதுக்கி இருப்போம். ஏன் தெரியுமா? இந்த குர்ஆனுடைய சபை என்பது ஒரு உயிரோட்டமான சபையாகும். ஏன்னா குர்ஆன் ஆக உயர்ந்த ஒரு புத்தகம். ஏன்னா அதில் உள்ளது அல்லாஹ்வுடைய கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சை விட உண்மையான பேச்சு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது பிரகாசம், நூர். அவ ஒரு பிரகாசமான பேச்சு, உயிரோட்டமான பேச்சு, செத்த உள்ளங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்ட பேச்சு. அப்படிப்பட்ட அந்த கலாம் ஓதப்படக்கூடிய இடம், அது கற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம், அது கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடம் என்பது அது மகத்துவம் பொருந்திய இடமாக மாறிவிடுகிறது. அது சிறப்புக்குரிய இடமாக மாறிவிடுகிறது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு சமுதாயம் அல் குர்ஆனை ஓதவும் அதை சிலருக்கு கற்றுக் கொடுக்கும் நோக்கிலும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று கூடினால் அங்கே மலாயிக்காமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அமரர்கள் கெட்ட இடங்களுக்கு வருவார்களா என்று சிந்தித்து பாருங்கள். சக்கீனா என்ற அமைதி இறங்குகிறது என்றால் ஒரு மோசமான இடத்தில் அந்த அமைதி இறங்குமா என்பதை சிந்தியுங்கள். வஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் மூடிக்கொள்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய அருள் கெட்டவர்கள் மீது மூடிக்கொள்ளுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். மலாயிக்காமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அருள் அவர்களை மூடிக்கொள்கிறது, சக்கீனா என்கிற அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. அல்லாஹு தஆலா இவர்களை பற்றி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அமரர்களோடு பிரஸ்தாபிக்கிறான் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சபை இவ்வளவு உயர்வுள்ள ஒரு சிறப்புள்ள சபையாக மாறுவதற்கு காரணியாக குர்ஆனுடைய இல்மு அமைகிறது என்றால் இந்த குர்ஆன் எவ்வளவு மகத்துவம் பொருந்தியது, இந்த இல்மு எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் செலவழிக்கும் செலவுகளில் குர்ஆனுக்காக அளிக்கிற செலவு இருக்கிறதே, அதனுடைய நன்மைகளை மறுமையில் நாம் கண்டுகொள்வோம். நாம் செலவழிக்கும் நேரங்களிலும் தியாகங்களிலும் குர்ஆனுக்காக நாம் செலவிடும் நேரங்களும் தியாகங்களும் எவ்வளவு பெருமதியானது என்பதை நாளை மறுமையில் மஹ்ஷரில் எங்களுடைய மீசானுல் ஹசனாத் நன்மைகளின் தராசிலே நன்மைகள் நிறுக்கப்படும் பொழுதோ
அவைகள் நிறுக்கப்படுகிற வேளையில் தான் எங்களுக்கு புரிய வரும். அதுவரையிலும் அதை நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் ஒரு குழந்தையை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகம் செய்து அந்த குழந்தையை அழகான முறையில் குர்ஆனுடைய மதரசாக்களை சேர்த்து ஓதுவிச்சு அது குர்ஆனை மனனம் செய்ய வச்சு ஒரு நல்ல குழந்தையாக எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தையை உருவாக்கி விட்டோம் என்றிருந்தால் இந்த உலகில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் அந்த குழந்தை பயனுள்ள குழந்தையாக மாறும். அதன் மூலம் எங்களுக்கு நிச்சயம் விடிவு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஹுஃபால்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எப்படி கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நாளை மறுமையிலே ஒரு ஹாஃபிலை குர்ஆனின்படி நடந்த அந்த மனிதனை அழைத்து அல்லாஹ் சொல்வான், இக்ரா, நீ குர்ஆனை ஓது என்பான். வர்க்க, குர்ஆனை ஓதி உன்னுடைய அந்தஸ்தில் உயர்ந்து கொண்டே செல் என்று அல்லாஹ் சொல்லுவான். வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா, உலகத்தில் எப்படி குர்ஆனை அழகாக நிறுத்தி நிறுத்தி ஓதினாயோ அது மாதிரி குர்ஆனை நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லுவான். இது யாருக்கு? குர்ஆனை இந்த உலகத்திலே சிரமப்பட்டு கற்று அதன்படி செயல்பட்டவர்கள், கற்று அதை கற்றுக் கொடுத்து அதனை ஓதி வாழ்க்கையில் அமுல்படுத்திய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பான ஒரு நன்மையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அவர் ஓதிக்கொண்டே இருப்பார். எதுவரை என்றால் அல்லாஹ்வே சொல்வான், நீ எந்த ஆயத்தை இறுதியாக ஓதுகிறாயோ அதில் தான் நீ தங்கக்கூடிய உன்னுடைய சுவனத்தினுடைய இடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்வான். இந்த குர்ஆனை முழுமையாக ஓதக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். அப்ப குர்ஆனை முழுமையாக ஹிஃப்ல் செஞ்சு அதன்படி வாழ்ந்த நல்ல மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மொத்த குர்ஆனையும் தஃசீலாக ஓதுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த ஓதலை இனிமையாக கேட்டுக்கொண்டே இருப்பார். மலாயிக்காமார்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மோமீன்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர் சுவர்க்கத்தினுடைய அந்த உச்ச நிலை அந்தஸ்தை அடைந்தவர் என்ற அந்த மகத்தான செய்தியோடு அந்த மன மகிழ்ச்சியோடு அவர் சொர்க்கம் போவது என்பது எவ்வளவு அழகான ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இந்த பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இல்முல் குர்ஆன் என்பது ஹிதாயத் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குர்ஆனை கற்றுக்கொள்வது, கற்றுக் கொடுப்பது, அதன்படி நடப்பது என்பதுதான் நேர்வழி. அது அல்லாஹ் சொல்லிவிட்டால், என்னிடமிருந்து நேர் வழிகாட்டல் வரும், அதை பின்பற்றுபவர்கள் அச்சப்படவும் தேவையில்லை, அவர்கள் சஞ்சலப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே அச்சப்படாமல் சஞ்சலப்படாமல் மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கபரிலும் மஹ்ஷரிலும் வாழ்ந்து நாங்கள் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் எங்களை குர்ஆனுடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை குர்ஆனை கற்றுக்கொள்ளும் குழந்தைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டும். எதற்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எங்களுடைய நாங்கள் தீனில வைத்திருக்கக்கூடிய பற்று என்பது நாங்கள் குர்ஆனை வைத்திருக்கும் முறையிலும், அதற்காக அணியும் ஆடைகளிலும், அதற்காக செய்யும் நேர மற்றும் பண செலவுகளிலும் நிச்சயமாக அது தெளிவாக தென்படும். மனதுல ஒன்றின் மீது விருப்பு இருந்தால்தான் அதற்கான தயார் நிலை என்பதும் ஆரோக்கியமாக இருக்கும். அழகான ஆடைகள் அணிந்து கொண்டு, சுத்தமான ஆடைகள் அணிந்து கொண்டு, நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு நன்மையான இபாதத்தில் ஈடுபடுகிறோம், அல்லாஹுக்கு பொருத்தமான வணக்கத்தில் ஈடுபடுகிறோம் என்ற அந்த அச்ச நிலையோடு அந்த கண்ணியத்தை பேணிக்கொண்டு அதற்காக எவ்வளவும் செலவழிப்பதற்கு தயார், அதற்காக எவ்வளவு நேரங்களை ஒதுக்குவதற்கு தயார் என்ற அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால், அன்பின் சகோதரர்களே, இந்த உலகிலே வாழக்கூடிய பல செல்வந்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ டாக்டர்ஸ்மார், எத்தனையோ இன்ஜினியர்மார், எத்தனையோ பெரும் பெரும் பட்டதாரிகள் அல் குர்ஆனை மனனம் செய்யும் பாக்கியத்தை இழந்து விட்டேனே என்று கவலைப்படக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகின் பல நாடுகளிலே ஒரு வீட்டிலே ஒரு 12 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒரு 10 பேர் ஹாஃபில்களாகவே இருப்பார்கள். ஹிஃப்ல் செய்வது என்பது ஒரு தொழிலாக அல்லாமல் அது தங்களுடைய குடும்பத்தின் பாரம்பரியமாக மாறி வரக்கூடிய நிலைகளை எல்லா நாடுகளிலும் பார்க்கிறோம். எமது நாட்டிலும் அந்த முன்னேற்றம் இன்று ஏற்பட்டு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். அதிகமான ஹாஃபில்கள் உருவாகுகிறார்கள்.
அதிகமான மக்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக விருப்போடு குர்ஆன் மதரசாக்களிலே இணைகிறார்கள். முதியோர்களுக்கான மதரசாக்கள் ஆங்காங்கே ஆரம்பிக்கப்படுகிறது என்பது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் வயது என்பது அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு தடை அல்ல, எந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் தடை கிடையாது. ஆனால் சில மதரசாக்கள், பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் என்று வருகிற பொழுது வயது கட்டுப்பாடு இருக்கிறது. அது உலக நிர்வாக அடிப்படை, உலக நடைமுறை. ஆனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு யாரும் அந்த தடை விதிக்க முடியாது. வயது முதிர்ந்தவர்களும் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ஒரு அற்புதமான வழிகாட்டல் என்ன தெரியுமா? ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாக இருந்தாலும் கூட அவர் இன்னொருவர் ஓதுவதை கேட்பதை ஒரு சுன்னாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் அறிமுகப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். எனவே நாம் எல்லோரும் அல் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அல் குர்ஆனை கற்றுக்கொள்வோம், அல் குர்ஆன் அடிப்படையில் வாழ்ந்து திருந்தி நேர்வழி பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் குர்ஆனுடையவர்களாகவே வாழ்ந்து மரணிக்கும் நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக நான் சொன்ன அந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு தோழரை பார்த்து சொன்னார்கள், இக்ரா அலையல் குர்ஆன். எங்களுக்கு என்ன தெரியும்டா, ஓத தெரிந்தவர்கள் ஓத வேண்டும், ஓத தெரியாட்டி யாராவது ஓதினா கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நடைமுறை மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அப்படி அல்ல. ஓத தெரிந்தவர்களும் பிறரை ஓத வைத்து கேட்க வேண்டும், அது இபாதத் தான். ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள், ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஓதும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடம் ஓதும் பொழுது சரிவிலை பார்ப்பதற்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு திருத்தி இருக்கிறார்கள். அது போக நபி அவர்கள் சாதாரணமாக இருக்கும் பொழுது ஒரு நபித்தோழரை அழைத்து இக்ரா அலையல் குர்ஆன், எனக்கு குர்ஆனை ஓதுவீராக, எதையாவது ஓது என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழர் எங்களை மாதிரி ஆச்சரியமாக கேட்டார், அக்ரா அலைக்க வ அலைக்க உன்சில் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது குர்ஆன் அருளப்பட்டிருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று கேட்டார். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்க நான் விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்ப அவர் ஓதுகிறார். ஓதிக்கொண்டு வரும் பொழுது ஹஸ்புக்கல்லான், போதும் நிறுத்துவீராக என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். போதும் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நபித்தோடு சொல்கிறார், ஃபன்சரஃப்து இலைஹ், நான் ரசூலுல்லாஹ்வை திரும்பி பார்த்தேன். ஃபைதா ஐனாஹு தஸ்ரிஃபான், ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்தோடி கொண்டிருந்தது என்று சொல்கிறார். அவ குர்ஆனை ஓத கேட்கும் பொழுது அதன் பொருளை விளங்கி கேட்டோமாக இருந்தால் அது உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பின் சகோதரர்களே, நாங்கள் ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, திருத்தமாக ஓது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை இருக்கிறான். எனவே தஜ்வீத் முறை பிரகாரம் ஓதுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த அதிகமான பள்ளிவாசல்களில் இமாம்கள் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பல பிள்ளைகளை விட்டு விடுகிறார். திருத்தமாக ஓதுவது கிடையாது. குர்ஆன் என்பது திருத்தமாக ஓதப்பட வேண்டும். குர்ஆன் என்பது வஹி, அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய பேச்சு. அதை எப்படி அல்லாஹ் அருளினானோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஓதி காண்பித்தார்களோ அப்படித்தான் நாங்கள் ஓத வேண்டும். நாங்கள் விரும்பியவாறெல்லாம் ஓத முடியாது. ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் அந்த எழுத்து வழியாக கூடிய தானங்கள் இருக்கிறது. அந்த இடங்களில் இருந்து அந்த எழுத்து வழியாக வேண்டும். நீட்டி ஓத வேண்டிய இடங்கள், சுருக்கி ஓத வேண்டிய இடங்கள், மாற்றி ஓத வேண்டிய இடங்கள், ராகமாக ஓத வேண்டிய இடங்கள், சேர்த்து ஓத வேண்டிய இடங்கள், இப்படி பல சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டத்தை அறிந்து நாங்கள் ஓத வேண்டும். சில சகோதரர்கள் சட்டம் தெரியாது, ஆனால் திருத்தமாக ஓதுவார்கள். சில சட்டம் தெரியும், ஆனால் திருத்தமாக ஓத மாட்டார்கள். அப்படி அல்லாமல் திருத்தமாக ஓதுதல் என்பதுதான் பிரதானமான விடயம். குறைந்தபட்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது
நாங்கள் யாரிடமாவது சென்று ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அது குர்ஆன் ஆக முக்கியமான சூரா உம்முல் கிதாப். தொழுகை என்பது சஹத்தாக வேண்டுமாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா அங்கீகரிக்கப்பட வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா திருத்தமில்லை என்றால் தொழுகை பாத்தில் ஆகிவிடும். ஆனால் அன்பின் சகோதரர்களே, இதை ஒரு கஷ்டமாக நாங்கள் கருதாமல் இது ஒரு அமல், ஒரு இபாதத், இவருடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயம் என்ற அடிப்படையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை கண்டிப்பாக எல்லோரும் ஓத பழகிக் கொள்ளுங்கள். பழைய இமாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள், நல்ல ஓத தெரிந்தவர்கள், இவரிடத்தில் சென்று நீங்கள் அதை பழகிக்கொள்ள வேண்டும். அதிலேயும் ஆக முக்கியமாக இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லக்கூடிய இடம், அது மாதிரி கைரில் மக்தூபி அலைஹிம்ங்கிற இடம், இந்த வலத்தாலீன்ங்கிற இடம், இதெல்லாம் ஆக பிழையாக ஓதுகிறார்கள். இதெல்லாம் தஜ்வீத் சட்டங்கள் அறிஞ்சி அங்கே அதை சரியா முறையாக ஓத வேண்டும். அடுத்த இந்த ஹா உச்சரிக்கப்பட வேண்டிய இடங்கள், சுவாது உச்சரிக்கப்பட வேண்டிய இடங்கள், வாது உச்சரிக்கப்பட வேண்டிய இடங்கள், இதெல்லாம் சரியாக கவனித்து நாங்கள் ஓத வேண்டும். அப்படி ஓதும் பொழுதுதான் எங்களுடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக மாறும். இல்லையென்றால் அந்த தொழுகை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹா பிழை என்பதனால் அல்லாஹ் தொழுகையை நிராகரித்து விடுவார். எனவே அன்பின் சகோதரர்களை, குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் தந்த அமானிதங்கள். நாளை மறுமையில் நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம். குறைந்தபட்சம் குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்காவது அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய முக்கியமான பொறுப்பு, கடமை. எனவே எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய குர்ஆன் மதரசாக்களை உயிர்ப்பிப்பதும், எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு சேர்த்து ஓதுவிப்பதும், அங்குள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மேலும் மேலும் உற்சாகமாக குர்ஆனுடைய மதரசாக்கள் திகழ்வதற்கு எங்களால் முடியுமான பங்களிப்புகளை செய்வதும் மிக மிக அவசியமாகும். இப்பொழுதோ பிள்ளைகளுடைய புலமை பரிசில் முடிந்த மறுகணம் அதிகமாக ஹிஃபுல் மதரசாக்களிலே பிள்ளைகளை சேர்ப்பது, மதரசாக்களை சேர்த்தல்ங்கிற ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறது. உண்மையில் அந்த 5ஆம் ஆண்டுக்கு முன்னதாகவே பொதுவாக பிள்ளைகள் ஓதி முடித்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு 10 வயதுங்கிற நேரம், 12 வயதுங்கிற நேரம் அந்த குழந்தை குர்ஆனை சரளமாக ஓதக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அது எங்களுடைய சகோதரர்கள் பெரும்பாலும் 5ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் என்ன செய்கிறார்கள், அதிகமானவர்கள் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது உண்மையில் எங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய துரதிஷ்டம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்காலங்களிலே குர்ஆனுக்கு ஆக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் மிக பெருமதியான ஒரு நேர் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குர்ஆனை 2ஆம் பட்சமாக கருதிவிடாமல் அதை உண்மைக்குண்மையான ஒரு உயிரோட்டமுள்ள நேர் வழிகாட்டியாக உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஓதி திருந்தி குர்ஆனுடைய சமுதாயம் என்று நாளை மஹ்ஷரிலே யார் யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்படுவார்களோ அந்த கூட்டத்தில் நம்மையும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அருள் புரிவாராக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم والحمد لله رب العالمين.